கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த வாஞ்சியோடு தேவபாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பதும் மறுபடியும் ஒரு விசை கூட உங்களை தேவ வார்த்தைகள் மூலம் சந்திப்பதிலேயும் மகிழ்ச்சி அடைகிறேன். மவுண்டு சர்ச்சுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆராதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஒரு நோக்கத்தை முன்வைத்து செயல்படுவதிலும் எழுப்புதலை வாஞ்சிப்பதிலும் அநேகருக்கு முன்மாதிரியாயிருக்கிற சபை மவுண்டு சபை. கார்த்திகையாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களோடு அவருடைய ஊழியங்களுக்காக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிற எல்லா செயல்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. நாம் எபிரேய நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். 2ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததன் நோக்கத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஊழியத்தை பல பிரிவுகளாக பிரித்து கற்றுக் கொடுப்பாங்க. ஒன்று, இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் உருவெடுத்தலை பற்றின ஒரு பாடம். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது ஒரு பாடம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். அப்புறம் அது டெத் அண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலும், அது ஒரு பாடம். அப்புறம் தி பிரசன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஊழியம், அதுவும் ஒரு பாடம். அதாகும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த அந்த ஒரே நோக்கத்தில் மரணத்தையும் கூட நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய மரணத்தின் நோக்கம் அது கொஞ்சம் வித்தியாசமானது. அதனாலே ஆகும் அவர் இந்த பூமியில் வந்ததன் நோக்கத்தோடு சேர்த்து மரணத்தின் நோக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு அவர் மரித்ததன் நோக்கம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய மரணத்தின் நோக்கம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 1 யோவான் 2:2 அங்கே என்ன சொல்லியிருக்கு? பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. இங்கே ஆகும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் கொல்லப்பட்டது எது? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்ட பொழுது என்ன நடக்கிறது? 32ஆம் சங்கீதம் 1வது வசனம். நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். 32ஆம் சங்கீதம் 1வது வசனம் என்ன? ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாவத்தை மூடுகிறது. பாவத்தை மூடுகிறது. சின் இஸ் கவர்டு. உள்ள இருக்கு பாவம். ஆனால் அந்த பாவத்துக்கு மேலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் விழுந்திருக்கிறதுனால ஆண்டவருக்கு எது தெரியுது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெரியுது. ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வழியாக பார்க்கிறார். இப்போ பாவம் மூடப்பட்டிருக்கிறது. அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆண்டுதோறும் ரத்தம் சிந்த வேண்டி வருகிறது. ஆண்டுதோறும் அந்த பாவத்தை மூட வேண்டி வருகிறது. பழைய ஏற்பாடு பாவத்தை மூடுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் பலியிடப்பட்டது யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர், லேம்ப் ஆஃப் காட். அங்கே வெறும் லேம்ப் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பாவம் மூடப்படலை. பாவம் என்றென்றைக்குமாய் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவம் மறக்கப்படுகிறது, பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த இரத்தத்தால் பாவம் மூடப்படுது, கவர்டு. அதனாலே ஆக்கும் எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாவம் மூடப்பட்டு கிடக்கு. எது மூடி இருக்கு? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அடியில் என்ன இருக்கு? பாவம். அடுத்த ஆண்டு மறுபடியும் எதை பலியிடணும்? ஆட்டுக்குட்டியை. அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாவத்தை மூடும். அடியில் பாவம் இருக்கும். மறுபடியும் அடுத்த ஆண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி கொண்டே இருக்கணும், பாவத்தை அது மூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், லேம்ப் ஆஃப் காட், அவர் மரித்ததுனால அவருடைய மரணத்தில் என்ன நடக்குது? பாவம் sin is removed, பாவம் நீக்கப்படுகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவம் மறக்கப்படுகிறது, பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? 1 யோவான் 2:2, பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மரித்தார். பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மரித்தார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 2:16 பாருங்க. ரெண்டாவது நோக்க அங்க சொல்லியிருக்கு, எதற்காக மரித்தார்? நமக்கு உதவியாக கை கொடுக்கும்படி, நமக்கு உதவியாக கை கொடுக்கும்படி மரித்தார். இப்போ மனுஷனும் பாவம் செஞ்சான், தூதனும் பாவம் செஞ்சான். தூதர்களும் பாவம் செய்தார்கள், மனிதர்களும் பாவம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கல. யாருக்கு உதவியாக கை கொடுத்தார்? எபிரேயர் 2:16, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? அவருடைய மரணத்தின் நோக்கம் நமக்கு உதவியாக கை கொடுக்கும்படி. இந்த உதவியாக கை கொடுத்தல் அப்படின்னா நான் 4 காரியங்களை பைபிள்ல இருந்து சொல்லித்தாரேன். 1, லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வரை. லூக்கா 10, 30 முதல் 35 வரை. ஒருத்தன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்தான் இல்லையா? எல்லாரும் அவனை கண்டு தூர விலகி போனார்கள் இல்லையா, மனிதர்கள் எல்லாம். அந்த மனிதனுக்கு ஹெல்பிங் த இன்ஜுரி, குற்றுயிராய் கிடந்த அவனுக்கு உதவியாக கை கொடுத்தார். 2, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. ஒரு குருடன், அவனை இயேசு என்ன பண்றாருன்னு பாருங்க. அவனை கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து, அவனுடைய கையை பிடிச்சு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து. இப்போ ஒரு குருடனை கையை பிடிக்கணும்னா அவனுடைய நடை, அவன் விழுந்து போகாமல் இருக்க அவனுக்கு ஒரு உதவியாக அவனுடைய கையை பிடிச்சு அவனுக்கு உதவியாக கை கொடுத்தார். 3, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 8:9, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போகும்படி கை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படி கை கொடுத்தார். 4, 2 தீமோத்தேயு 4:17, பவுல் சொல்றாரு, கர்த்தரே எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி சிங்கத்தின் வாயிலிருந்தும் தப்புவிக்கப்பட்டேன். எதற்காக இயேசு மரித்தார்? முக்கியமாய் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அதுதான் யாராலும் முடியாது, அவர் அதை செய்து முடித்தார். 2, நமக்கு உதவியாக கை கொடுக்கும்படி. அதனால எனக்கு யாரும் இல்லை, யாரும் என்னை புரிஞ்சுக்கிடல, யாரும் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஆண்டவரே தமது மரணத்தின் மூலம் உங்களுக்கு உதவியாய் கை கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்தின் 3வது நோக்கம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். எபிரேயர் 2:14-15. அங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கு? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் வாழ்கிறவர்களை விடுவிக்க, வாழ்நாளெல்லாம் மரண பயத்தில் வாழ்கிறவர்களை விடுவிக்க. அப்போ
இயேசுவின் மரணத்தின் நோக்கம் என்ன? 1, பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. இயேசுவின் மரணத்தின் நோக்கம் என்ன? 2, நமக்கு உதவியாக கை கொடுக்க. இயேசுவின் மரணத்தின் நோக்கம் என்ன? 3, மரண பயத்திலிருந்து விடுவிக்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயம், அதிலிருந்து விடுவிக்கும்படி அவர் மரணத்தை ருசி பார்க்கிறார். இப்போ அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள், நல்லா கவனிங்க, இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மரண பயத்திலிருந்து விடுதலையாகி வாழ முடியும். அவர்கள் மரண பயத்திலிருந்து விடுதலையாகி வாழ்கிறார்கள். ஏன்னா என் மரண பயம் நீங்கும்படி அவர் மரித்தார். எனக்கு மரண பயம் இல்லை. ஏன் மரண பயம் இல்லை? அவர் மரித்தார். அவருடைய மரணம் என்னை மரண பயத்திலிருந்து விடுவித்தது. ஏதாவது ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் உங்க சிந்தனைக்குள்ள வந்து உட்கார்ந்து உங்களை ஆளுகை செய்ய முயற்சிக்கிறதானால் இப்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து உங்களை அந்த அடிமைப்படுத்துகிற ஆவி உங்களை விட்டு விலகி போகிறது. சுடாரபல சந்தல் பிரௌடபரபலபரபலபா ரீபல் கபரபலபா அல் கபரபலபா சந்தலாதியா அந்தல் கபரபலபரபலபா. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், தைரியமா இருங்கள். 4வது நோக்கம், இயேசு கிறிஸ்து மரித்ததன் 4வது நோக்கம். கொலோசையர் 1:21. கொலோசையர் 1:21. நம்மை தேவனுக்கு முன்னிறுத்த. நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி. அங்க என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு பாருங்க. 1, பரிசுத்தமுள்ளவர்களாய். 2, குற்றம் அற்றவர்களாய். 3, கண்டிக்கப்படாதவர்களாய். தேவனுக்கு முன்னிறுத்த. அப்ப அந்த டெஸ்டினி அது இனி வெயிட்டிங். நம்மை அழைத்ததன் நோக்கம் இனிதான், முக்கியமான நோக்கம், த பிரைம் மோட்டோ. இந்த உலகத்தில் நம்மளை ஆசீர்வாதம் வைக்கணும், இந்த உலகத்தில் நம்மை நன்றாய் நடத்தணும், இந்த உலகத்தில் நம்மளை செழிப்புள்ளவர்களாய் வைக்கணும். இது ஒன்றும் இல்லை, பிரைம் மோட்டோ. இந்த சின்ன சின்ன மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, டெய்லி வேணாலும் 5 மினிட் டெஸ்ட் வைப்பாங்க. இதெல்லாம் எதற்காக? ஆனுவல் எக்ஸாமுக்காக. பிரைம் மோட்டோ ஆனுவல் எக்ஸாம். இது எல்லாமே அதை எய்ம் பண்ணி. மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி ஃபைனல். அதுல கோட்டை விட்டு விடக்கூடாது என்பதற்காக இத்தனை ஆயத்தங்கள். ஒலிம்பிக் போட்டியில ஓடுறது கொஞ்சம் நேரம் தான். அந்த பரிசு கொடுக்கிற நொடி சில நிமிடத்தில் முடிவடையும். ஆனா அதுக்கான ஆயத்தம் இவ்வளவு காலம். லாங் டேர்ம் பிரிப்பரேஷன். வெகு காலம் ஆயத்தப்படுதல். ஆனா நோக்கம் ஒண்ணு என்ன? நம்மை தேவனுக்கு முன் நிறுத்தணும். நிறுத்தும்போ எப்படி நிறுத்தணும்? பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய்.
அடுத்து நீ யூதாது நிருபம் 24 வசனத்தை நீங்க வாசிச்சா அங்கேயும் சொல்லி இருக்கு தமக்கு முன் நிறுத்த. அங்க 2 காரியம் கூட சொல்லி இருக்கு. என்னெல்லாம்? மாசற்றவர்களாய், அப்புறம் மிகுந்த மகிழ்ச்சியோடு. The prime motto of the death of Christ, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தவும். நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது சத்துருவால் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது, கண்டிக்கப்பட்டவர்களாக கூடாது, மாசு இருக்கக்கூடாது, பரிசுத்தரா இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும், கண்டிக்கப்படாதவர்களாக இருக்கணும். 5 காரியங்கள். மாசற்றவர்களாய், மிகுந்த மகிழ்ச்சியோடு. ஒரு தடவை கூட சொல்றேன், பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், மாசற்றவர்களாய், மிகுந்த மகிழ்ச்சியோடு தமக்கு முன் நிற்க. கொலோசியர்ல அந்த தமக்கு முன் நிறுத்த என்கிற வார்த்தை மறுபடியும் சொல்லி இருக்கு. மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லி இருக்கு. அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய கீழே நீங்க வந்தீங்கன்னா அதனுடைய 28வது வசனத்தை பாருங்க. கொலோசியர் 1:28. அங்கேயும் சொல்லி இருக்கு. அங்கேயும் என்ன சொல்லி இருக்கு? கிளைமேக்ஸ். இந்த உலகத்தில் வாழ்ந்ததன் நோக்கம், துதித்ததன் நோக்கம், ஆராதித்ததன் நோக்கம், ஆவியில நிரம்பின நோக்கம், உபவாசம் எடுத்ததன் நோக்கம், இதெல்லாம் இங்க வச்சு முடிந்து போகிற ஒண்ணு அல்ல. நாடக மேடையில வந்து 1 மணி நேரம் நாடகம் ஆடுவாங்க இல்லையா? அந்த 1 மணி நேரம் நாடகத்துக்காக எத்தனை ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, எத்தனை தடவை மாறி மாறி ட்ரை பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதற்காக? ஃபைனலி எல்லாருக்கும் முன்ன பிரசன்ட் பண்ணணும். அது முக்கியம். கொலோசியர் 1:21, கொலோசியர் 1:28. அவருடைய மரணத்தின் நோக்கம் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும். இது கொலோசியர்ல மட்டும் இல்லை, இந்த வார்த்தை எபேசியர்லையும் சொல்லி இருக்கு. எபேசியர்ல சொல்லி இருக்கிறத பாருங்க. எபேசியர் 5:27 என்ன சொல்லி தெரியுமா? மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன் நிறுத்தும்படி, குளோரியஸ் சர்ச். அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லி வருது தெரியுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி சொல்லி வருது. அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தாலும் தெரியும், புருஷ மனைவியை பற்றி சொல்லி வருது. 28வது வசனம் புருஷ மனைவி, 29வது வசனம் புருஷ மனைவி. அந்த புருஷ மனைவியை பற்றி எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி வருகிற இடத்துல 27வது வசனத்தில் மட்டும் என்ன சொல்லி இருக்கு? மகிமையுள்ள சபை. அப்படின்னா அவர் யாரு? அவர் குளோரியஸ் பிரைட் க்ரூம், மகிமையுள்ள மணவாளன். அவருக்கு இணையான மகிமையுள்ள மணவாட்டி. அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. பரிசுத்த ஆவி இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருப்பதன் முக்கியமான நோக்கம் என்ன? மணவாளனுக்கு உகந்த மணவாட்டியாய் நம்மை உருவாக்கும்படி. அதுக்காக மணவாளனே தமது ஆவியை ஊற்றி இருக்கிறார். அவருடைய மரணத்தின் நோக்கம் அங்க போய் பிரசன்ட் பண்ணும்போ, இங்க ஒரு கரை இருக்கு, அங்க ஒரு அழுக்கு இருக்கு, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, there is some spot, there is some wrinkles, there is something wrong, there are some spilos அப்படின்னு சொல்லாதபடிக்கு, அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வராதபடிக்கு, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் தேவனுக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாய் நிறுத்தும்படிக்கு
தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த தமக்கு முன்னிறுத்த அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை பாரிஸ்டமி. பாரிஸ்டமி அப்படிங்கிற வார்த்தையாக்கும் கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கு. அப்படின்னா முன்னிறுத்த. இப்போ நான் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஆள் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை, நான் நிற்கிறேன். ஆனா பிரசன்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு பின்னால் இருந்து யாரோ ஒருவர் செயல்பட்டு இருக்கிறார். ஒரு ஆள் என்ன முயற்சி எடுத்து இவ்வளவு தூரத்தில் என்னை கொண்டு வந்து இவ்வளவு தூரத்தில் என்னை நிற்க பண்ணினால் அதுக்கு பேர் தான் பிரசன்ட். பாரிஸ்டமி அந்த வார்த்தைக்கு 5 அர்த்தங்கள் உண்டு. அந்த 5 அர்த்தத்தையும் சொல்லித்தாரேன். ஒன்று டிஸ்பிளே, இந்த விலையேறப்பட்ட ஜுவல் உண்டு இல்லையா, அதை கொண்டு டிஸ்பிளேக்கு வைப்பாங்க. அந்த டிஸ்பிளேக்கு வைக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, மனம் கவர்கிறதா இருக்கு. ஆனா அந்த டிஸ்பிளேல வைப்பதற்கு முந்தின சூழ்நிலையை நினைத்து பாருங்க. எங்கே கிடந்தது, எப்படி எடுக்கப்பட்டது, என்னெல்லாம் ப்ராசஸ், எத்தனை அடிகள், எத்தனை நெருப்பு, எத்தனை புடம். again and again, again and again, again and again, மறுபடியும் நெருப்பில் மறுபடியும் அடிக்கப்படுதல். குவான்டிட்டி குறைய 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 குவாலிட்டி அதிகமாகுது. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. குவான்டிட்டி குறைய 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 குவாலிட்டி அதிகமாகுது. ஒருவேளை 2 கிலோ உள்ள மூலப்பொருள் கிடைக்கும், ஒருவேளை 2 கிலோ உள்ள மூலப்பொருள் கிடைக்குது. 2 கிலோ, அந்த 2 கிலோ உள்ள மூலப்பொருளை அடித்து அதை ப்ராசஸ் பண்ணி நெருப்பில் போட்டு மறுபடியும் அடித்து ஊதி மறுபடியும் நெருப்பில் போட்டு மறுபடியும் அடித்து அந்த குவான்டிட்டி 2 கிலோ இருந்தது. ஆனா அதனுடைய எல்லாம் வேலையும் முடிஞ்சு வரும்போ ஒரு வேளை 200 கிராம் மிஞ்சும். அந்த 200 கிராம பாருங்க, 200 கிராம் குவாலிட்டி. அது அவ்வளவு பார்வைக்கு பயங்கரமா இருக்கிறது. குவான்டிட்டியை குறைச்சு குவாலிட்டி அதிகமாக்கி டிஸ்பிளேல கொண்டு வைக்க. நம்ம தெய்வத்துக்கு முன்ன நிறுத்தும்போ நம்மை குற்றஞ்சாட்ட வேண்டிய சாத்தான் ஒரு வேளை நிற்பான். நம்மால் பழி வாங்கப்பட்டவர்கள் ஒரு வேளை நிற்பார்கள், நம்மால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் ஒரு வேளை நிற்பார்கள், நம்மால் தோல்வியை சந்தித்தவர்கள் ஒரு வேளை நிற்பார்கள், நம்மால பாவத்தில் விழுந்தவர்கள் ஒரு வேளை நிற்பார்கள், நம்மால கெட்டுப்போனவர்கள் ஒரு வேளை நிற்பார்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்ன வச்சு நம்மளை பிரசன்ட் பண்ணும்போ இன்னொரு ஆள் கை சூண்டி இந்த ஆளால நான் பாவத்தில் விழுந்தேன், இந்த ஆளால நான் வஞ்சிக்கப்பட்டேன், இந்த ஆளால நான் கேவலப்படுத்தப்பட்டேன்னு சொன்ன எப்படி இருக்கும்? அதனாலேயாக்கும் கண்டிக்கப்படாதவர்களாய் தமக்கு முன்னிறுத்த. எல்லா மனிதர்களையும் நான் இன்னொரு தடவை சந்திக்க வேண்டி வரும். எல்லா மனிதர்களையும் நான் சந்திக்கிற மனிதர்களுக்கு முன்ன நின்று நான் தேவனுடைய வார்த்தையை பேசும்போ நான் பேசுகிற தேவ வார்த்தை அவருடைய உள்ளம் என்னை பற்றி என்ன சொல்லும்? என்னை தனிப்பட்ட முறையில் அறிந்தவர்களாயிருந்தால், இல்ல என்னால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர்களாயிருந்தால்,
முதல்ல நம்ம தேவ பிள்ளைகள்னு நமக்கு சர்டிபிகேட் தர வேண்டியது யார் தெரியுமா? சாத்தான். சாத்தான் இவன் தேவ பிள்ளைதான் அங்கீகரிச்சான்னு வைங்க, அந்த ஒரு அங்கீகாரம் போதும். உலகத்துல எல்லாரும் நம்மளை தேவ பிள்ளைகள் அங்கீகரிச்சு, சாத்தா மட்டும் உன்னை பற்றி எனக்கு இல்லையா நல்லா தெரியும்னு சொன்னா எப்படி? Every nook and corners are watched. The prime motto, முக்கியமான நோக்கம், தமக்கு முன்னிறுத்தணும் டிஸ்பிளே. 2, அந்த பாரிஸ்டமி என்கிற வார்த்தையினுடைய 2வது அர்த்தம் ஷோ. எல்லாருக்கும் முன்ன நம்மளை காண்பிக்கணும். இவன் குப்பை தொட்டியில கிடந்தான், உபயோகமற்றவனாய் கிடந்தான், இவனால வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, ஊருக்கு பிரயோஜனம் இல்லை, இவனை நான் தொட்டேன், கழுவினேன், ரட்சித்தேன், இப்ப இவனை பாருங்க. அதாவது ஷோ. 3வது அர்த்தம் ஸ்டாண்ட் பை. பக்கத்துல நிறுத்த, பக்கத்துல. இப்ப பரிசுத்தாவியானவர் என்ன செய்யறாரு? இப்ப பரிசுத்தாவியானவர் நமக்கு ஸ்டாண்ட் பை ஆகும், எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார். 4, பிரசன்ட், முன்னிறுத்த. 5, ஈல்டு, விளைச்சலை காட்ட. அன்னைக்கு பரலோகத்தில் வச்சு காட்டுவாரு, என் இரத்தத்தின் சம்பாத்தியத்தை பாருங்கள். எல்லாருக்கும் முன்ன வச்சு காட்டுவாரு, இது என்னுடைய இரத்தத்தின் விளைச்சல். அருமையான தேவ பிள்ளைகளே, there is a day when God will present you and I before everybody. ஒரு பொண்ணை எப்படி புடமிட்டு 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 புடமிட்டு, இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நெருப்பில் மறுபடியும் போட்டு மறுபடியும் போட்டு. சில ஆட்கள் எல்லாம் பிரசங்கம் கேட்கும் முறுமுறுட்டு போவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியல ஆண்டவருடைய குவான்டிட்டியை மாற்ற விரும்புறாரு, குவாலிட்டியை கூட்ட விரும்புறாரு, அவங்களுக்கு தெரியல. வசனத்தின் மூலம் காயப்படுத்தப்படும் பொழுது அவங்களுக்கு தெரியல, கர்த்தர் என்னுடைய ஏதோ குவான்டிட்டியை குறைக்கிறாரு, என்னுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்த விரும்புகிறார். அந்த ஒலிம்பிக்கில் எல்லா போட்டியிலையும் பங்கெடுத்து தகுதி சுற்று, காலிறுதி, அரையிறுதி, ஃபைனல் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றுட்டு அந்த பரிசு வாங்குற மேடையில் ஒரு ஆள் வந்து நிற்பார் இல்லையா, அப்போ வாக்கும் ப்ரெசன்ட். சில ஆட்களுக்கு வாழ்க்கை தகுதி சுற்றோட முடிந்துவிடும். சிலருடைய காரியம் காலிறுதியில் முடியும், சிலர் அரையிறுதியில் முடிவார்கள், சிலர் ஃபைனலோட முடியும். ஆனால் ஒருத்தன் அந்த ப்ரெசன்ட், he is present before everybody to get the award. அவன் எடுத்த பயிற்சி, அவன் எடுத்த முயற்சி, அவன் பட்ட அவமானங்கள், அவன் ஓடின ஓட்டம், அவன் சரீர உழைப்பு, அவன் கண் விழிப்பு, அவன் உபவாசம் எல்லாம் அப்பொழுது மிகுந்த பயனுள்ளதாய் மாறுகிறது. அவருடைய மரணம், அவருடைய மரணத்தின் நோக்கம் ஒன்று, பாவத்தை நிவர்த்தி பண்ணணும். அவருடைய மரணத்தின் நோக்கம் 2, எனக்கு உதவியாக கை கொடுக்கணும்.
அவருடைய மரணத்தின் நோக்கம் 3, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் வாழ்கிறவர்களை விடுவிக்கணும். அவருடைய மரணத்தின் நோக்கம் 4, நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும். தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்போ 4 காரியங்கள் இருக்கக்கூடாது, 1 இருக்கணும். எதெல்லாம் 4 காரியங்கள் இருக்கக்கூடாது? மாசு இருக்கக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாது, கண்டிக்கப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. 3 காரியங்கள் இருக்கக்கூடாது, 2 காரியம் இருக்கணும். எது இருக்கணும்? பரிசுத்தம். அப்புறம் எது இருக்கணும்? மிகுந்த மகிழ்ச்சி, ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். எப்போவுமே நேரம் கிடைக்கும்போ கல்வாரியை நினைக்கணும். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு இல்லை, அவர் எனக்காக என்ன செய்தார். அவருடைய மரணத்தின் 5வது நோக்கம், நான் இதையும் கூட சொல்லி முடிக்கிறேன். அவருடைய மரணத்தின் 5வது நோக்கம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படி. அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கும்படி. தேவனுடைய ஆசை என்ன? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் திரும்ப வரணும். அது தெய்வத்தினுடைய ஆசை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதம் பண்ணுகிறார். அது லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பு சொல்லுது, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் என் பிள்ளைகளாய் மாறணும். ஆனா எல்லாரும் இல்லைன்னாலும் அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவர் எதற்காக மரித்தார்? அநேகரை மகிமையில் சேர்க்கும்படி. இப்படி சொல்லுவாங்க, the death of Christ is the reservation for our resurrection. Death and resurrection of Christ is a reservation for our resurrection. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ரிசர்வேஷன். Our resurrection is already reserved because he is resurrected. எவ்வளவு பேரை மகிமைக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு பேரை மகிமைக்குள்ள கொண்டு வர விடணும். எவ்வளவு துரிதமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு துரிதமாக செயல்படணும். எவ்வளவு பேரை சந்திக்க முடியுமோ அவ்வளோ பேரை சந்திக்கணும். எவ்வளோ பேரை தொட முடியுமோ அவ்வளோ பேரை தொடணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவேளை நாம் ஒரு வார்த்தை பேசுகிற ஒரு மனிதன் தேவனால் மகிமைக்குள்ள வரும்படி நிச்சயிக்கப்பட்ட மனுஷனா இருப்பான். நம்முடைய அந்த ஒரு வார்த்தை அவனை தொடும். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் தேசங்கள் அசைவுண்டாகும், கிராமங்கள் அசைவுண்டாகும், பட்டணங்கள் அசைவுண்டாகும். ஏன்னா அநேகம் பிள்ளைகள் மகிமைக்குள்ள வருவார்கள். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நமக்கு தந்த திட்டம் நிறைவேறும். நமக்குள்ள ஆண்டவர் வைத்த தரிசனம் நிறைவேறும். ரால்பார ஹத்துனியா அல்பர கந்துனியா ரியாந்தல் கபரபலபரபலபா ரேந்த பிரௌடபல் கபரபலபா அல் காந்தரபலபா. ஒரு நிமிஷம் வா திறந்து ஆவியில் நிரம்பி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் மரித்ததினால என் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. அவர் மரித்ததினால எனக்காய் கை கொடுக்கிறார். அவர் மரித்ததினால நான் மரண பயமின்றி வாழ முடிகிறது. அவர் மரித்ததினால நான் தேவனுக்கு முன் குற்றமற்றவனாய் நிற்க முடியும். அவர் மரித்ததினால அநேக பிள்ளைகள் மகிமைக்குள்ள வருகிறார்கள்.
ಉಡಗದನ ಕಡಗದನ ಗಮಲ್ಕದನ ವೈಡಬದನ ಅಂದಲ್ ಕಮನ ಪ್ರೌಢಬ ತುನಾದನ ರೇಂದಲ್ ಕಬರಬ ಶತ್ತರ ಬಲಬ ರಿ ಅಂದಲ್ ಪ್ರೌಢಬರ ಬಲಬರ ಬಲಬ. ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரிது. ஆண்டவர் நம்மை குறித்து போட்டிருக்கிற திட்டம் பெரிது. அதை தடுக்க எவராலும் முடியாது. தேவ திட்டம் நிறைவேறும். விளைச்சலை பார்க்க போறோம். கண்ணீர் விட்டதனுடைய விளைச்சலை பார்க்க போறோம். அழுததனுடைய விளைச்சலை பார்க்க போறோம். புலம்பினருடைய விளைச்சலை பார்க்க போறோம். தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்ததனுடைய விளைச்சலை பார்க்க போகிறோம். we are going to see the result. எல்லாம் நல்லா இருந்து நல்ல வீடு வச்சு இந்த உலகத்தில் மிக வசதியான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றிலையும் விரும்பினதை விட அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டு விளைச்சல் மட்டும் மோசமா இருந்துன்னு வைங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் கூட வைராக்கியமா செயல்படுவோம், கொஞ்சம் கூட உற்சாகமா செயல்படுவோம். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்களை மூடலாம், தேவ சமூகத்தில் நம்மை ஒப்படைக்கலாம், ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் சிலுவையை குறித்தே பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் உம்முடைய சிலுவையை குறித்து தியானிக்க 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 நாங்கள் உமக்குள்ள ஊன்ற கட்டப்படுகிறோம். உமக்குள்ளே நாங்கள் யார் என்று அறிகிறோம். எங்களை குறித்த திட்டம் நோக்கம் என்னவென்று அறிகிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இந்த வசனம் மறுபடியும் பேசிக்கொண்டிருக்கணும். ஆண்டவரே, நான் வழியில கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் எனக்காக கை கொடுக்கிறார். கர்த்தர் எனக்காய் கை கொடுக்கிறார். கர்த்தரே எனக்கு துணை நிற்கிறார் என்கிற வார்த்தை எல்லா உள்ளங்களையும் தொடுவதாக. ரகத்தனா மல்கத்தனா தியால்பா. சோர்ந்து போய் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால், உடைந்து போய் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால், மனம் தளர்ந்து போய் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால், இப்பொழுது உம்முடைய வார்த்தை அவர்களை கட்டுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிற காரியத்தில் நாங்களும் உமக்காய் உழைக்க கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கார்த்திகையாவுக்காய் அவருடைய சரீர சுகத்திற்காய் ஜெபிக்கிறோம். சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ திட்டத்தில் இணைந்து செயல்படுவர்களாய் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கிருபை தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, அடுத்தொரு கூடுகையில் நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் குற்றமின்றி காத்துக்கொள்ளும். தாழ்த்துகிறோம், உடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.